இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா, நாம் தீர்மானிப்பது. தலைப்பு எதை நாம் தீர்மானிப்பது அல்லது எதை நாம் செய்வது, எதை நாம் எடுத்துக்கொள்வது என்று அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு அநேக விதமான காரியங்கள் உண்டு. படிப்பு அப்படின்னா அது மெட்ரிகுலேஷனா, இல்லைன்னா சிபிஎஸ்சியா, இல்லைன்னா இன்டர்நேஷ்னலா, அப்போ இப்படி பல பல காரியங்கள் உண்டு. இந்த ஸ்கூலா அந்த ஸ்கூலா, இல்லை வேலைன்னு பார்த்தோம்னா இந்த ஜாப்பா அந்த ஜாப்பா, டாக்டரா வக்கீலா, அப்புறம் என்னது இன்னும் அநேக விதமான வேலைகள் உண்டு. அதே போல் ஒரு வீடு பார்க்குறோம் அப்படின்னா சிங்கிள் பெட்ரூமா, டபுள் பெட்ரூமா, அப்பார்ட்மெண்ட்டா, வீடா, வில்லாஸா, ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா என்னது சுடிதாரா, சேரீயா, இப்படி பல வகைகளை இன்றைக்கி இருக்குது. ஒரு ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா ஃபோனு 5Gயா 4Gயா, இந்த கம்பெனியா அந்த கம்பெனியா, பல விதத்தில். இந்த வீடு இந்த ரூம் கட்டுறப்ப கூட பார்த்தீங்கன்னா சீட்டு போடலாமா, இந்த மாதிரி பஃப் சீட்டு போடலாமா, இல்லைன்னா சிங்கிள் பிளைன் சீட்டு போடலாமா, அதுக்கு பால் சீலிங் போடலாமா, இதை நான் நிறைய யோசிச்சிருக்கேன். அப்படி யோசிக்கும் போது இந்த சீட்டு போட்டு அப்படின்னா சிங்கிள் சீட்டு போட்டால் ரேட்டு கம்மி, ஆனால் வெளியில் வெயில் அடித்தா உள்ளே வெக்க அடிக்கும். நம்ம வெயில் காலத்தில் ஆராதனை நடத்த முடியாது. பல விதத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டியது, நம்ம ஒரு சின்ன விஷயம், ஒரு ரூம் போடுறதா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதாலும் சரி, ஒரு சட்டம் வாங்கினாலும் சரி, என்ன பண்ணுறோம், பல சாய்ஸ் நமக்கு இருக்குது. அப்போ எதை நம்ம செய்யலாம் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது நம்முடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆகவே அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு வேத வசனம் இருக்குது இல்லையா. இந்த பூமியில் அநேக காரியம் இருக்குது, அநேக மார்க்கம் இருக்குது. சரி, இதில் தான் நமக்கு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா கடவுள் நம்பிக்கையிலே இதை நம்ம என்ன பண்ணுறது, சோதிக்கிறது, எதை பிடிச்சிக்கொள்றது. அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு கற்று கொடுத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, சரி நான் எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்க்கலாம், ஜூடா சொல்கிறது தான். அப்போ இப்படியாக உலகத்தில் அநேக தீமையான காரியங்கள் இருக்குது. அப்போ நான் எப்படி இதை முடிவு பண்ணணும்? அப்போ இந்த மாதிரி தீமையான காரியங்கள் உலகத்தில் வந்ததுக்கான காரணம் ஆண்டவரா என்பதை நாம் என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. நமக்கு தெரியல அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாத சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை வஞ்சிப்பாங்க. உங்கள் பைபிள் எப்படி போட்டிருக்குது, இது சரியா, இது நியாயமா, உங்கள் கடவுள் இப்படி பண்ணியிருக்காரு, இது யார் பண்ணது அப்படின்னு கேட்குற கேள்விகளுக்கு நம்மளால் சரியான பதிலை சொல்ல முடியாது. அப்போ ஆகவே ஆண்டவரை குறித்தும், ஆண்டவருடைய சித்தத்தை குறித்தும், ஆண்டவர் வச்சிருக்கிற காரியத்தை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கள் அப்பா பற்றி தெரிலன்னா அடுத்தவங்க எப்படி சொல்ல முடியும், எங்கள் அப்பா நல்லவர் என்பதை எப்படி சொல்ல முடியும்? ஆகவே என்னுடைய தகப்பனை குறித்து நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து வைத்திருக்க வேண்டும் இல்லையா. ஆகவே இந்த நாட்களில் இப்படியாக நாம் வாழ்கிற அநேக காரியங்கள் உண்டு, அநேக விஷயம் உண்டு. அப்போ அது மாத்திரமல்ல, ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்களேன். ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனில் நன்மையான காரியமும் இருக்குது, தீமையான காரியமும் இருக்குது. நன்மைக்காகவும் பயன்படுத்தலாம், தீமைக்காக பயன்படுத்தலாம். அப்போ நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம்? தற்சமயம் அந்த ஃபோன் அவர் வாழ்க்கைக்கு, அவர் பார்வைக்கு நலமாய் தோன்றுச்சு, நலமாக இருந்துச்சு. ஃபோன் பார்க்குறது, கேம்ஸ் விளாடுறது, பாட்டு பார்க்குறது, சேட் பார்க்குறது, படிக்க வேண்டிய நேரத்தில், செய்ய வேண்டிய நேரத்தில் ஃபோனை பார்த்ததுனால தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறா, படிப்பு நல்ல வேலையை இழந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த நேரம் கிடைக்குமா, டைம் திரும்ப கிடைக்குமா? கிடைக்காது. அதுக்கப்புறம் இந்த பூமியில் வாழ போகிற கொஞ்ச கால வாழ்க்கையை இந்த ஃபோன் கெடுக்கும். அப்படின்னா இந்த புக்கு அவசியம்னா, இந்த பூமியிலும் நித்திய பரலோகத்திலும் வாழ்வதற்கு தேவையான அநேக மகத்துவமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஃபோனை தேர்ந்தெடுப்போமா, வேதத்தை தேர்ந்தெடுக்கணுமா? ஃபோனை படிக்கணுமா, பைபிள் படிக்கணுமா? பைபிளை, வேதத்தை, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில் அவசியமான ஒன்று. ஹல்லேலூயா. ஆகவே இந்த பூமியில் தான் அநேக நன்மையான காரியங்களும் தீமையான காரியங்களும் உண்டு. இதை படைத்தது யாரு? ஆண்டவர் படைத்தாரா? அவர் நல்லவரே என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம். எப்படி இந்த தீமையான காரியம் வந்தது என்று சொல்லி இன்னும் அநேக காரியங்களே நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, நான் கேட்ட ஒரு காரியம் தான். ஒரு அப்பா இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை இருக்காங்க. அப்பாவுக்கு பிள்ளை மேலே ரொம்ப ஆசை, ரொம்ப பாசம். அப்போது பிள்ளைக்கு பிடிச்ச ஒரு பொருள் ஒரு கையில் வச்சுருக்காங்க, பிள்ளைக்கு பிடிக்காத ஒரு பொருளை கையில் வச்சுருக்காங்க. அந்த பொருள் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகிட்ட கொடுக்கும்போது ரெண்டு கையில் வச்சுருக்க பொருள் வச்சுருக்கேன், நீ எதை செலக்ட் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது புள்ள என்ன பண்ணணுமா, அதை இது நல்ல பொருளை கண்டுபிடிச்சி நல்ல பொருளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றக்காக பிள்ளைங்க கண்ணில் என்ன பண்ணுவோம், பிள்ளைக்கு பிடிச்ச பொருளை நம்ம பார்க்க முடியாது என்ன பண்ணுவோம், செயல்படுத்துவோம்.
அப்படி பிள்ளைங்க அந்த பொருளை கண்டுபிடிச்சு பெற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த குழந்தைக்கு சந்தோஷமா இருக்கும், நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு பூமியில அநேக தீமையான காரியம் வச்சிருக்காரா, நன்மையான காரியங்கள் அதிகமாக வச்சிருக்காரா? ஏன் நன்மையான காரியங்கள், ஏன் தீமையான காரியங்கள்? அதில் நான் எதை எடுத்துக்கொள்வது, எதை நான் பின்பற்றுவது, எதை நான் எடுக்க தீர்மானிப்பது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த புதிய வருஷத்துல புதிய 2ஆம் மாசத்திலே நாம் மிக முக்கியமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது ஆண்டவர் யார் நமக்கு தெரியும், அவர் எல்லாவற்றையும் படைத்தவர் இல்லையா? அதுக்கு சில வசனத்தை படிப்புமா? யோபு 10ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரைக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே ஆண்டவர் தான் படைச்சாரா, என்னை படைத்தது ஆண்டவர் தானா என்பதை நாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யோபு 10ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரைக்கும் பாருங்க. உம்முடைய கரங்கள் என்னையும் என கூறிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும். இப்ப இங்க யார் படைச்சா? நம்மை மாத்திரமல்ல, என்னையும் என கூறிய காரியங்கள் எல்லாவற்றையும். அப்போ நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் படைத்தது யாரு? நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, களிமண் போல என்னை உருவாக்கினீர். ஆதியாமத்துல பார்க்கணும் இல்லையா? ஆதியாமத்துல என்ன பார்க்கிறோம்? தேவன் மண்ணினாலே மனிதனை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அப்போ உருவாக்கி என்பதையும், என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். நீர் என்னை பால் போல வளர்த்து தயிர் போல உரைய பண்ணினீர் அல்லவோ. தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். எனக்கு ஜீவனையும் தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என்னுடைய ஆவியை காப்பாற்றினதுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ எல்லாற்றையும் படைத்தது யாரு? நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மை மாத்திரமல்ல, நமக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்தார். ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர். இதை நாம் ஃபர்ஸ்ட் அறிந்து கொள்ள வேண்டும். நான் எங்க அம்மா தான் என்ன படைச்சாங்க, எங்க அப்பா தான் என்ன பத்தாங்கன்றது இல்லை. மனுஷனா இருக்கிற ஆதாம் ஏவாள் மூலமா தான் அவர் சொன்ன வார்த்தையின்படி தான் பூமியில் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உண்டாக்கி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அவர் சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு வரைக்கும் சூரியன் உதிக்குது. இன்றைக்கு வரைக்கும் அவர் கொடுத்த அந்த விதைகள் தான் பூமியிலே மரமாய் மாறி முளைக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் படைத்தது ஆண்டவர். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்தவர் அவரை. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 104:24 வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த திரள்களை நம்மளால எண்ணி முடிக்க முடியாது, பார்க்க முடியாது இல்லையா? அவ்வளவு திரளான பொருட்கள், திரளான காரியங்கள், தோண்ட தாது பொருட்கள், நிலக்கரிகள், நமக்கு தேவையான தங்கம், இரும்பு போன்ற உலோகங்கள். அப்போ பூமியில படைக்கப்பட்ட அநேக திரளான பொருட்களை ஆண்டவர் நமக்காக படைத்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உமது கிரியைகள் எவ்வளவு திரளா இருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடையது, உம்முடைய பொருட்களினாலே நிறைந்திருக்கிறது. பூமியில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே ஆண்டவரால் படைக்கப்பட்டது. இன்றைக்கு அவரால் படைக்கப்பட்ட பொருள் எடுத்து தான் நம்ம என்ன பண்றோம்? சில பொருட்களை நாம் உருவாக்குகின்றோம். நமக்கு தேவையான அநேக மெட்டீரியல் இல்லையா, மெட்டீரியல் திங்ஸ் எல்லாமே எப்படி வருது? எல்லாமே ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட பொருட்களினாலே உண்டாக்கப்பட்டது. ஆகவே எல்லாவற்றையுமே, பூமியில் இருக்கிற எல்லா பொருட்களையுமே நம்ம மனுஷனா கூட யார் படைச்சா? நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் படைச்சது அவர் தான், நம்மை படைச்சது அவர் தான், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் படைச்சது ஆண்டவர் தான் இல்லையா? இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 45:18. வானங்கள் அநேக கோள்கள் இருக்குது. அந்த கோள்களில் மனுஷன் வாழ முடியுமான்னு பார்க்குறாங்க. தண்ணி இருக்காம பார்க்குறாங்க, அது இருக்காம பார்க்குறாங்க, அங்கே செடி இருக்காம பார்க்குறாங்க, அங்கே வேற்றுக்கிரக வாசிகள் இருக்காங்க பார்க்குறாங்க. எதுவுமே கிடையாது. அங்கே எல்லாம் வறுமையாக இருக்கிறது. எல்லாம் நமக்காக சிருஷ்டிக்கப்பட்டது, இந்த பூமிக்காக படைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நிலா நமக்காக படைக்கப்பட்டது, சூரியன் நமக்காக படைக்கப்பட்டது. ஆகவே அங்கே நாம் வாழும்படி அல்ல, இங்கே பூமியிலே நாம் வாழும்படிக்கு பூமியை நமக்காக சிருஷ்டித்தார் என்று நாம் என்ன பண்ணணும்? தெளிவான நாம் விளக்கத்தை புரிந்து கொள்வதை நாம் வச்சுக்கணும். ஆகவே இன்றைக்கு அநேக அறிவு படைத்தவர்கள், படித்தவங்க, விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க? அவங்க வச்சிருக்க பணத்தை என்ன பண்ணுறது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க? அங்கே வாழலாமா இங்கே வாழலாமான்னு சொல்லி அவங்க பிரயாசப்படுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. நிலாவுக்கு போனாங்க, போயிட்டு திரும்ப வர முடியல இல்லையா? அங்கே வாழ முடியல, அங்கே இருக்க முடியல. அதுக்கு அங்கே வாழ்றதுக்கு என்னென்னவோ சாப்பாடு, டேப்லெட் சாப்பிட்றாங்களாம் தண்ணி இல்லாமல். யோசித்து பாருங்களேன், எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஆண்டவர் நமக்காக படைக்கப்பட்ட அந்த பூமி இருக்கும் பொழுது பார்க்கறது தப்பு இல்லை. ஆண்டவர் கொடுத்த அந்த அறிவை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவர் இப்படிலாம் படைச்சாரா? இப்படிப்பட்ட கிரகத்தை, இப்படிப்பட்ட வானங்களையும் ஆண்டவர் படைத்தாரா? இதெல்லாத்தையும் படைத்து விட்டு ஆண்டவர் நான் வாழ்றதுக்காக பூமி படைச்சிருக்காரு.
நாம் இங்கே இருக்கும்படிக்கு பூமியை நமக்காக உருவாக்கி இருக்காரு. நமக்கு தேவையான மரங்கள், நமக்கு தேவையான மிருகங்கள், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்திருக்காரு. அவர் சகலத்தையும் படைத்து விட்டு எல்லாவற்றையும் ஆளும்படிக்கு நமக்கு தேவையான ஆளுமையை நமக்கு கொடுத்திருக்காரு இல்லையா? அப்போ அவராலே அன்றி வேற ஒருவராலும் படைக்கப்படலை. இப்படி எல்லாத்தையும் படைச்சாரு, எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்காரு ஆண்டவர். என்னையும் படைச்சிருக்காரு, எனக்கு தேவையான எல்லாவற்றையும் வச்சிருக்காரு. இன்றைக்கு நமக்கு நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் நான் யோசிப்பேன். ஒவ்வொரு பாத்திரம், ஸ்டீல் பாத்திரத்தை பார்த்தா நான் யோசிப்பேன், எவ்வளோ ஆச்சரியமான மெட்டீரியல் பாருங்களேன், ஸ்டீல் பாத்திரம். அப்போ இப்படிப்பட்ட தன்மையோட உள்ள பொருட்கள் பாருங்களேன். தங்கம், பித்தளை, ஸ்டீலு, இரும்பு, பிளாஸ்டிக், இத்தனை தாது பொருட்கள் நமக்காக படைச்சிருக்காரு பூமியில. எதுக்காக? நம்ம எடுத்து பயன்படுத்தோம்னு தெரிஞ்சுதான் படைச்சிருக்காரு. இப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேல அக்கறையோடு செஞ்சிருக்காரு. அப்போ இந்த உலகத்துல வாழ்ற நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த பூமியில அநேக தீமையான காரியங்கள் இருக்கா இல்லையா? இருக்கு. நாம் படைக்கும் அநேக பொருட்கள் நன்மையாகவும் மாறுகிறது, அநேக வேளைகளில் தீமையாக மாறுகிறது. நம்மால் படைக்கப்படுகிற உருவாக்கப்படுகிற அநேக பொருட்கள் தீமைக்காக பயன்படுத்த முடியும், நன்மைக்காக பயன்படுத்த முடியும் இல்லையா? கத்தி, இல்லை துப்பாக்கி, கன்னு, இல்லை மருந்து பொருட்கள், அநேக பொருட்கள் நன்மைக்கும் பயன்படுத்த முடியும், அதை தீமைக்காகவும் பயன்படுத்த முடியும் இல்லையா? நன்மைக்காக செயல்படுத்த முடியும், நன்மைக்காக முடிவு பண்ண முடியும், தீமைக்காகவும் அதை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து தீர்மானிக்கலாம். அப்படிதானே? அப்போ நம்ம எப்படி தீர்மானிக்கணும்? அப்போ இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் தீமையான காரியங்களை படைச்சிருக்காரா அப்படின்றது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 1:19 வாசிக்கலாம். இல்ல சாரி, 2:9 வாசிக்க. இல்ல பாருங்க, இந்த 2 காரியம் நமக்கு தெரியும். 9. ஆமா. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகல வித விருட்சங்கள், மரங்கள். ஆண்டவர் இந்த பூமியில பார்வைக்கு அழகான அநேக மரங்கள் வச்சிருக்காரா? இன்னைக்கு பார்க்கணும் இல்லையா? அநேக இடங்கள்ல, அநேக ஹோட்டல்ல முன்னாடி ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அலங்காரமான அநேக மரங்கள் இருக்கும், அநேக அலங்காரமான செடிகள் இருக்கும். இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அப்போ இதெல்லாம் படைச்சது யாரு? மரங்கள்ல செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் விதம், அலங்காரமான அநேக மரங்கள். இப்படி தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும், தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும், அப்புறம் நன்மை தீமை அறியத்தக்க தீமை அறியத்தக்க விருட்சத்தையும், ஒரு விருட்சம் தான், ஜீவ விருட்சம் வச்சிருக்காரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் வச்சிருக்காரு. பூமியில அநேக விதமான பழங்கள் தரக்கூடிய அழகான மரங்களை வச்ச ஆண்டவர் அதே தோட்டத்துல ஜீவனை தருகிற ஒரு மரத்தை வச்சிருக்காரு. அதே தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தை வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தீமையான காரியத்தை வச்சிருக்காரா? நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரத்தை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். அதை சொன்னாரா? அதை பத்தி சொன்னாரு. அப்ப ஏன் வைக்கணும் என்று சொல்லி அநேகர் கேள்வி கேட்பாங்க இல்லையா? இப்போ கிரிக்கெட் விளையாடுறீங்க, இல்லைன்னா கபடி விளையாடுறீங்க, ஆப்போசிட்ல உங்களை பிடிக்கிறதுக்கு பிளேயரே இல்லை, நீங்க பந்து போடுறீங்க, நீங்க அடிச்சா யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த கேம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? போரிங்கா இருக்கும், விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நல்லா இருக்குமா? அது இருக்காது. அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த பூமியில படைத்து நம்மை அருமையா அழகா படைத்து விட்டு எல்லாத்தையும் படைச்சிட்டு நமக்கு தேவையான சகல விருட்சங்கள், சகல மரங்கள் அங்கே ஜீவ விருட்சம் வச்சிருக்காரு. ஜீவ விருட்சம் அப்படின்னு என்ன? நமக்கு நித்திய ஜீவனை, நம்ம சாகாதபடிக்கு வாழும்படியான ஒரு ஜீவ கனியை கொடுக்க முடியான ஒரு மரம் அங்கே இருந்துச்சு. அதை பத்தி ஆண்டவர் சொன்னாரா? அதான் சொன்னாரு, இந்த கனியை சாப்பிடாதீங்கன்னு சொன்னாரு. ஆனா ஜீவ விருட்சத்தை பத்தி அவங்களுக்கு சொல்லலை. ஆனா நன்மை தீமை அறியத்தக்க அந்த கெட்ட கனிகள் அதை சாப்பிட்டா சாவிங்க அப்படின்றத மாதிரி சொன்னாரு. அப்ப அந்த கனிகள்ல எந்த அளவுக்கு அதுல விஷத்தன்மை இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் ஒன்னு எதிர்பார்க்கிறாரு. நான் படைத்த என் மக்கள், எங்க ஜனங்கள், என் பிள்ளைங்க, அவங்க கூடவே என்ன வாழ ஆசைப்படுறேன், அவங்க என் வார்த்தைக்கு கீழ்படியணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அங்க நல்லா யோசித்து பாருங்க, அவர் மனுஷனை படைச்சிட்டு அது மாத்திரமல்ல, ஆதாம் எல்லாத்தையும் படைச்சிட்டு ஆதாம் படைச்சாரு. ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதுன்றாரு. எல்லாத்தையும் படைத்த ஆண்டவர் இது நல்லது இல்லை, இது நல்லதும் பாரு.
எல்லா ஆனால் மனிதன் படைச்சிட்டு மனிதன் தனிமையா இருப்பது நல்லது இல்லை, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம்னு சொல்லி மனுஷனுக்கு ஏற்ற துணையாக அவனுடைய விலா எலும்பு எடுத்து ஒரு மனுஷியை உண்டாக்கி விட்டு நல்லதும் பாரு. அப்போ நமக்கு எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து படைத்த ஆண்டவர், எல்லாவற்றையும் நமக்கு அன்பு கூர்ந்து கொடுத்த ஆண்டவர். இன்றைக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவோ செய்வீங்க, உங்களால் முடிஞ்ச திராணிக்கு மேல செய்வீங்க, செஞ்சுட்டு அப்போ நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? என் புள்ள என்ன நேசிக்கணும், என் மேல அன்பா இருக்கணும் என்பதை எதிர்பார்ப்பீங்க. அதான் ஏசு சொல்லுவாரு, சீமோன் பேதுருவே என்னை நேசிக்கியா, என்னை நேசிக்கியாம்பாரு. அதுக்கு பேர் சொல்லுவாரு, எல்லாமே தெரியும் ஆண்டவர், உங்களுக்கு தெரியுமா, நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். அப்போ என்னை நேசிக்கிறேன் அப்படின்னா என் ஆடுகளை மேய்ப்பையா அப்படின்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. என்னை நேசிக்கிறவன் என் கற்பனைகளை கை கொள்ளுவான். அப்போ இங்கே ஏசு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? உன்னை நேசிக்கிறேன்ப்பா, எவ்வளோ மிருகம் படைச்சிருக்கேன், அதுக்கு இல்லாத அறிவு உனக்கு கொடுத்துருக்கேன், உன்னை என் சாயில படைச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் வாத்தினால் படைச்சேன். அப்போ நம்மள என்ன பண்றாரு? நாசின் சுவாசத்துல ஊதுறாரு இல்லையா? நமக்காக விருட்சத்தை வச்சிருக்காருங்க, இவ்வளோ வச்சிருக்காரு. அப்போ நம்ம என்ன அவர்கிட்ட என்ன எதிர்பார்த்துருக்காரு? சொல்லியிருக்கேன், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவான், நான் சொல்றதை செய்வான் அப்படின்னு எதிர்பார்க்குறாருங்க. அப்போ செய்வானா செய்ய மாட்டானா, கீழ்ப்படிய மாட்டானா அப்படின்றத செக் பண்றதுக்கு சோதிக்கும்படி என்ன பண்றாங்க? ஒரு நன்மை தீமை அறியத்தக்க கனியை அங்க ஆண்டவர் வச்சிருக்காரு இல்லையா? ஆபிரகாம்கிட்ட 99 வயசுல குழந்தை கொடுப்பாரு, கொடுத்துட்டு உன் மகன் எனக்காக பலியிடுன்னு சொல்லுவாரு. சொல்றதை எங்க ஆபிரகாம் செய்வாரா? செய்வார், கீழ்ப்படிவார் இல்லையா? அதனாலே அவனை விசுவாசத்தின் தகப்பனாக ஆண்டவர் அங்கே ஏற்படுத்துவார் இல்லையா? அப்போ அதே போல இங்க அதோட சின்ன விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, அது பெரிய விஷயம் செய்வாரு. ஆனா இங்க சின்ன விஷயம்தான், ஆனா அவங்க என்ன செய்யல? கீழ்ப்படி இல்லை. இப்போ இன்றைக்கு நம்மோட கூட அநேக இதே போன்ற நன்மையானவங்க இருப்பாங்க, தீமையானவங்க இருப்பாங்க, நல்ல காரியம் இருக்கும், கெட்ட காரியம் இருக்கும். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட முடிவு எடுக்கும்படிக்கு நாம் என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் வாழ்ற நம்ம எதை தீர்மானிப்பது? ஆதாமை போல ஏவாளை போல தேவன் செய்யக்கூடாது அப்படின்ற காரியத்தை நாம் செய்ய தீர்மானிப்போமா? நமக்காக சில காரியத்தை ஆண்டவர் அனுமதிப்பார், நாம் எதை தீர்மானிக்க முடிவு செய்வோம். சிம்சோனுக்கு என்ன சொன்னாரு? நீ இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, நீ பொணத்துக்கு செத்த சரீரத்துக்கிட்ட போகக்கூடாது, உன்னுடைய தலைமுடியை சிறைக்க கூடாது, எப்படி நசரேய விரதமாக இருக்கிற அநேக காரியங்களை சொன்னாரு. அவர் தெரியும். ஆனா அவருடைய இச்சையினால என்ன பண்ணல? சிம்சன் ஏற்றுக்கொள்ளவில்லை, கீழ்ப்படியவில்லை. ஹல்லேலூயா. அப்போ இந்த பூமியில நம்ம ரொம்ப முக்கியமான காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ ஆண்டுடைய சித்தம் இல்லாமல், ஆண்டுடைய நோக்கம் இல்லாமல் பூமியில எதுவுமே படைக்கப்படவில்லை. ஆனால் நாம் வாழ்கிற அந்த உலகத்துல அநேக விதமான காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆகவே கத்தரையா பாகாலையா யாரை நீங்க சேவிப்பீங்க? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா உங்களை வாந்தி பண்ணி போடுவேன். ஒண்ணு கத்தன்றுங்க, இல்லைன்னா கத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. கத்தரும் இருக்காரு, அவரும் இருக்காருன்னா என்ன நிலைமை? அது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற ஒரு தன்மை. இப்படிப்பட்ட முடிவு நமக்கு ஆகாது. இப்படிப்பட்ட முடிவு எடுக்கிற நீங்க உங்களை ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட முடிவோடு சிந்தையோடு இருந்தீங்கன்னா நீங்க மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. உன்னை தெய்வம், இந்த காரியம் தான் தெய்வம் அப்படின்னு சொல்ற உங்களை கூட ஆண்டவர் மாத்துவாரு, மனம் திரும்ப செய்வாரு. ஆனா அவரும் தெய்வம், இவரும் தெய்வம், அதையும் கொஞ்சம் வச்சுக்கிறேன், இதையும் வச்சுக்கிறேன் அப்படின்ற மக்களை ஆண்டவர் இன்றைக்கு பார்க்கறது இல்லை. கர்த்த தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். ஆகவே இந்த நாட்களில் நாம் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கவனிங்க. அப்போ நாம தீர்மானிக்க வேண்டிய அவசியமான காரியம், இந்த பூமியில வாழ்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புறோம், எனக்கு நன்மை தான் நடக்கும் என்று சொல்லி நாம அப்படி ஏதோ குற்றாமணிக்கு வாழக்கூடாது. ஆண்டவர் நம்மை சோதிக்கும்படிக்கு ஆபிரகாமை சோதிச்சாரு, ஆதாம் ஏவாளை சோதிச்சாரு. என்ன பண்ணாங்க? ஆபிரகாம் விழல, ஆனா ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? அவர்கள் வார்த்தையை மீறிட்டாங்க, வார்த்தைக்கு கீழ்படியில. அது நிமித்தமா நமக்கு என்னென்ன காரியம் வச்சு பார்க்குறோம்? அநேக காரியங்கள் இல்லையா? அவங்க கீழ்படியாதனால அநேக விதமான சாபங்கள், பாவங்கள். அப்புறம் ஆமா, அப்ப அந்த ஒரு முடிவினால, சரியான தீர்மானம் எடுக்காதனால நமக்கு என்ன வந்துச்சு? முழு மனுக்குலமும் பாவத்திலே தள்ளப்பட்டது. இன்றைக்கு உங்க ஒருத்தரால உங்க குடும்பம் பாவத்துக்கு போடுமா? ஒரு தாயா இருக்கீங்க, ஒரு தகப்பனா இருக்கீங்க, இல்ல ஒரு சகோதரியா இருக்கீங்க,
உங்க குடும்பத்துல அநேகருக்கு ஆண்டவரை பத்தி தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியும். ஆண்டவர் யார் முதல்ல தெரியும். அப்போ நீங்க சரியான தீர்மானம் எடுக்கல அப்படின்னா, ஆதாமுக்கு ஆண்டவர் தெரியும், அவர் தான் என்ன படைச்சாருன்னு தெரியும். ஆனா சரியான தீர்மானம் எடுக்கல. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியும். தேவன் யார், கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க கேட்கறீங்க, கற்றுக்கொள்றீங்க. ஆனாலும் சில தீர்மானங்கள் எடுக்கிற முடியவே உங்கள்கிட்ட ஆண்டவர் கொடுக்குறாரு. நீங்க சரியான தீர்மானம் எடுக்கலன்னா நிச்சயமாக உங்க மூலமாக உங்கள் குடும்பம் காப்பாற்றப்படாது. அதுக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு காரணமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆகவே புத்தியுள்ள ஸ்திரீயோ தன் வீட்டை கட்டுவாள். அவர் குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பை ஆண்டவர் பெண்கள்கிட்ட கொடுக்குறாரு. எனக்கு தெரியும் இயேசு தான் படைச்சாருன்னு தெரியும். ஆனா நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் மாட்டம் வச்சிருப்பேன். இயேசுவையும் நான் நம்புவேன், கூப்பிட்டுப்பேன். அதே சமயம் எங்க வீட்டுக்காரருக்காக, என் பையனுக்காக, இல்லைன்னா வேற யாருக்காகவோ நான் இயேசு இல்லாத, தெய்வம் அல்லாத ஒன்றை நான் தெய்வமாய் நினைச்சு வணங்குவேன் அப்படின்னா இது மதியினம். இது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற ஒரு தன்மை. இப்படிப்பட்ட உங்களை தேவன் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றாரு. ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதோ இயேசு அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர் நினைக்கூடாது. அவர் கண்டிப்புள்ளவர், அவர் சிட்சிக்கிறவர், கோபப்படுவாரு, அவர் கடிந்து கொள்வாரு, சிட்சிப்பாரு. அவர் சிட்சிக்கும் போதே நான் மனம் திரும்பணும், அவர் கண்டிக்கும் போதே மனம் திரும்பணும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்பவும் ஒரு முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை அதிக கேடாய் மாறும். ஹல்லேலூயா. அப்படி மாறாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருந்து இந்த நாட்களில் நாம் எதை தீர்மானிப்பேன்? ஹல்லேலூயா. மனுஷனையா கர்த்தரையா? யாரை பிரியப்படுத்த வாழ்றேன்? தேவனையா மனுஷனையா? யாரை பிரியப்படுத்த முடியும்? நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை படைத்தது யார்? என்னை உருவாக்குனது யாரு? எனக்காக ஜீவன் கொடுத்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய வார்த்தையின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த மனுஷனையா? அவர் கொடுத்த பிள்ளைக்காகவா என் வாழ்க்கையை, என் கர்த்தரை நாம் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றது? எல்லாமே அவர் கொடுத்தது, எல்லாமே அவர் படைத்தது. அப்போ ஆதாமுடைய ஏவாளுடைய தவறான தீர்மானத்தினாலே நமக்கு வந்தது என்ன? முழு மனுமக்களும் பாவத்தில் தள்ளப்பட்டது. இன்றைக்கு நீங்க சரியான தீர்மானம் எடுக்கலன்னா உங்க மூலமாக உங்களுக்கு பின்னாடி வருகிற அநேக சந்ததிகள் பாவத்திலும் சாபத்திலும் கடந்து, ஏசு சொல்றாரு இல்லையா, நீ என்ன விசுவாசிக்கலன்னா நீ பாவத்துல சாவன்றாரு. சதிசேரை பார்த்து அப்படியே சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஏசு நேசிக்கிறாமா, அவர் நம்பிமா, இப்படி சொல்றது உங்களுக்கு காலில் ஏற மாட்டேங்குது, மண்ணில் ஏற மாட்டேங்குது. ஏசு சொல்றாரு, நீங்க ஏசு கிறிஸ்து நான் தான் மேசியா, நான் தான் ரட்சகர் என்பதை நீ விசுவாசிக்கலன்னா உனக்குள்ள பாவம் இருக்கு, அந்த பாவத்தினால நீ சாவ அப்படின்றாரு. விரியம் பாம்பு குட்டிலே வரப்போகிற அழிவுக்கு நீங்க தப்பிக்கொள்ளும்படிக்கு மனம் திரும்புங்கன்றாரு. ஹல்லேலூயா. அதை யோசிக்கிறீங்களா நீங்க? இன்னைக்கு இப்படிப்பட்ட கடிந்து கொள்ள முடியாத உபதேசங்களை உங்களுக்கு சொல்லல அப்படின்றதுக்காக நீங்க அப்படி அஜாக்கிரதையா இருக்காதீங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்ககிட்ட கேட்பாரு, நாங்க ஏன் இன்னைக்கு இப்படி பேசணும்? இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லபடி ஆண்டவர் வச்சிருக்காரு. எல்லாரையும் போல நாங்களும் நேசிக்கிறாரு, உங்களை நினைச்சிருக்காரு, உங்களை தாளாட்டுவாரு, சீராட்டுவாரு. இதை மட்டும் சொல்ற வைக்கல, இதையும் பண்ணுவாரு, கண்டிக்கையும் செய்வாரு, நியாயம் தீர்ப்பாருன்றதை நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு ஒரு உக்ரானக்காரனாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்போ அந்த ஆதாமுடைய ஏவாளுடைய தவறான தீர்மானத்தினால முழு மனுக்குலமும் பாவத்தில் போயிடுச்சு, மரணம் வந்துருச்சு. அப்புறம் தேவ உறவை இழந்து போயிட்டோம். அன்றைக்கு அந்த தீர்மானம் சரியா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம எப்படி பேசுறோம் பழகுறோமோ இதே போல ஆண்டவர் நமக்கு வந்திருப்பாரு. இப்போ நீங்க சபை நடத்துறோம், இப்போ நான் இங்க பேசுறேன், இதே போல ஆண்டவர் பேசிட்டு இருந்திருப்பாரு. நல்லா இருந்திருக்கும்ல. நம்ம ஒரு சபையாக கூட்டமா இருந்திருப்போம், ஏசு கிறிஸ்து வந்திருப்பாரு, பேசியிருப்பாரு, தேவன் வந்திருப்பாரு, பேசியிருப்பாரு, அவர் கூட பேசிட்டு இருந்திருப்போம், அவர் கூட நடந்திருப்போம். அந்த மாதிரி ஒரு உறவோடு இருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கையை இழந்துட்டோம். பூமியில அவர் கூட வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை இழந்துட்டோம். இதுக்கு ஆண்டவர் காரணம் இல்ல, சரியான தீர்மானம் எடுக்காதபடிக்கு இருந்த ஆதாமுடைய ஏவலுடைய காரியம், அந்த காரணம் மாத்திரமே. ஆகவே நீங்க அஜாக்கிரதை இருக்கக்கூடாது, சரியான தீர்மானத்தை நீங்க எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பெண்களுக்கு வேதனை இல்லையா? பெண்களுக்கு உங்களுக்கு தெரியும், பிரசவ வேதனை அப்படின்றது மறுபரப்பும்பாங்க. இதுக்கு காரணம் என்ன? இதுக்கும் தவறான முடிவு, தவறான தீர்மானம். அதுக்கப்புறம் ஆண்களுக்கு பாட ஆமா, இங்க ஓனரை சமாளிக்கணும், வேலை செய்யறவங்களை சமாளிக்கணும், வீட்டுக்காரமா சமாளிக்கணும். ஆமா, இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு வேர்வை சிந்தி உழைக்க முடியாத இந்த ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கைக்கு காரணம் யாரு? நம்ம முன்னோர் தான், நம்மளும் தான், நம்மால தான்.
நம்முடைய தவறான தீர்மானம் தான் இல்லையா? அப்படிப்பட்ட தவறான தீர்மானத்தினால இன்னும் நீங்க அநேக விதமான பாடுகள் வழியாக, உபத்திரத்தின் வழியாக நீங்க போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு வனாந்தர வழியாக அப்ப எகிப்தில் அடிமையா இருந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிஞ்சிருந்தாங்கன்னா 40 நாள் கூட்டு வந்திருப்பார், ஆண்டவர் கூட்டு வந்திருப்பாரு. அங்க கீழ்ப்படியாம, அவருக்கு செவி குடிக்காம, சரியான தீர்மானம் எடுக்காம, மோசே சொல்றத கேட்கி, மோசே மூலமா ஆண்டவர் சொல்றாரு, சரிங்க மோசே, சரிங்க மோசேன்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்காதனால அவங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, போக வேண்டிய கானானுக்கு போகவே இல்லை. இன்றைக்கு அநேகர் சொல்றாங்க உங்ககிட்ட, மோசே மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் சொல்றாங்க, ஐயா இப்படி பண்ணுங்க, அம்மா இப்படி பண்ணுங்க, சிஸ்டர் இப்படி பண்ணுங்க என்று சொல்லி மோசையை போல அநேக சகோதரர்கள் வார்த்தைகள் இப்படி மோசையை போல ஆண்டவர் பயன்படுத்துகிற அநேக பாத்திரங்கள் இருந்தாலும், அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க மோசைக்கு எப்படி நீங்க செவி கொடுக்கலையோ அதே போல செவி கொடுக்காம வாழ்ந்தீங்கன்னா 40 நாள் முடிய வேண்டிய உங்க வாழ்க்கை 40 நாள்ல தீர்ந்து போகிற அந்த கஷ்டம் இன்னைக்கு 40 வருஷம் ஆனாலும் தீர்ந்து போகாது. அது மாத்திரம் இல்ல, முடியும் அந்த பரம காணானா அப்படின்றது கேள்விக்குரிய. இதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் காரணம் அல்ல, நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் சரியான தீர்மானமா இல்லாதபடினால. முறுமுறுப்பு, அவிசுவாசம், கீழ்ப்படியாமை. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்க ஒரு நல்ல தீர்மானம் எடுப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இப்படியாக அநேக காரியங்களை பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் நல்லவர் தானே, என் வாழ்க்கை ஏன் கஷ்டம் வருது, நான் ஜபிக்க போறேன், துதிக்க போறேன், அந்த சபைக்கு போறேன், இந்த சபைக்கு போறேன், அதை கேட்கறேன், இதை கேட்கறேன், எல்லாம் 1000 சொல்லுவீங்க. அப்போ ஆண்டோட கேள்வி நீங்க கேட்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். நானே கர்த்தர், வேற ஒருவர் இல்லை என்பதுல நீங்க ஸ்ட்ராங்கா விசுவாசமா இருக்கீங்களா இல்லையா? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு மனம் திரும்புங்க. அப்படி மனம் திரும்ப போனீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கைய கர்த்தருக்கு பிரியமாய், சித்தமாய், உங்க வாழ்க்கையை சமாதானமாய், நன்மையாய் முடிக்கவே முடியாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். எந்த மற்றும் கர்த்தர் கொஞ்சம், வீட்டுக்கார் கொஞ்சம், கர்த்தர் கொஞ்சம், அவரு கொஞ்சம், என் கர்த்தர் கொஞ்சம், அந்த கடவுள் கொஞ்சம். கர்த்தரே தேவன், நானே தேவன், என்ன என்று வேறே தேவன் இல்லை என்பதை ஆண்டவராகிய தேவன் தெளிவாக திட்டமாக சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற அநேக விக்கிரங்கள், அநேக காரியங்கள் உண்டாக்கப்பட்ட உண்டு. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கர்த்தர் இருக்கும் பொழுதே, மோசேயுடைய காலத்துல அவர் இருக்கும் பொழுதே ஜனங்கள் ஒரு கண்டு கொட்டிய விக்கிரகமாக உண்டாக்குனாங்க. அப்போ ஆண்டவர் செயல்பட்ட அந்த நாட்களே உண்டாக்குனாங்க அப்படின்னா அதுக்கு பிற்பாடு வாழ்ந்த அநேகர் எத்தனை விக்கிரகத்தை உண்டாக்கியிருப்பாங்க, எத்தனை கடவுள் உண்டாக்கியிருப்பாங்க. நான் வாழ்கின்ற எங்க கிராமத்தில் இருக்கிற ஒரு ஏரல் பகுதியில் கூட பார்த்தீங்கன்னா மரித்து போன ஒரு வைத்தியர், அவரை ஒரு கோயிலாக கட்டி இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடத்துறாங்க. அவர் கடவுள்னு சொல்றாங்க. அவர் தோண்டி பார்த்தோன்னா கல்ற எலும்பு கூட இருக்குமான்னு தெரியாது. அப்படியா மரித்து போன அநேக நபர்களை என்ன பண்றாங்க, கடவுளுக்கு ஈடா என்ன பண்றாங்க, வைக்கிறாங்க. அதை பின்பற்றி அதை நினைச்சு என்ன பண்றாங்க, அநேகர் வஞ்சிக்கப்படுறாங்க. ஆண்டவர் உங்களை தடுக்க மாட்டாரு. நீங்க கர்த்தரை தவிர வேற யாரையும் கும்பிட்டீங்கன்னா, கர்த்தர் மாத்திரம் இல்ல எனக்கு அவரும் தேவன் அப்படின்னு நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா ஆண்டவர் தடுக்க மாட்டாரு. ஆனால் தீர்மானம் எடுக்க வேண்டிய முடிவு உங்களுடையது. ஆண்டவர் சொன்னாரு, நன்மை தீமை அறியத்தக்க கனி வச்சிருக்கிறேன், அதை புசியாதான் சொன்னாரு. ஆனா நீங்க சாப்பிடும்போது அவர் உங்களை தடுப்பாரா? தடுக்க மாட்டார். காரணம் என்ன? என் பையன் என்னை நம்புவான், என்னை நேசிக்கிறான், என்னை நம்புவான், நான் சொல்ற வார்த்தைப்படி செய்வான்னு எதிர்பார்ப்பாரு. ஆனா செய்யாம விட்டான்னா அவர் விட்டுருவாரு. ஹல்லேலூயா. நாம் விடும்பொழுது அவரை நேசித்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து அவருக்கு உண்டு. நம்மை காட்டில் நல்லவர் அவருக்கு உண்டு. நம்மை காட்டில் நல்ல பிள்ளை நம்முடைய தேவனுக்கு உண்டு. அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ நம்ம அப்படி இருக்க முடியுமா? ஒரு ஊழியக்காரர் அப்படியே சொன்னாரு, இயேசுவை பார்த்து பிதா சொல்றாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி சாட்சி கொடுத்தாரு. இன்னைக்கு நம்மை பார்த்து எப்படி சொல்ல முடியுமா? அதுக்கு என்ன காரணம்? பிதாவுடைய சித்தத்தை, பிதாவுடைய வார்த்தையை அப்படியே இயேசு செஞ்சாரு. உங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பண்ற காரியங்கள் எல்லாமே பிதாவுக்கு பிடிக்குமா? இந்த செயல் பிதாவுக்கு பிடிக்குமா என்று சொல்லி இயேசு செஞ்சது போல உங்க வாழ்க்கையில எத்தனை டைம் நாம் பிதாவுக்கு கீழ்ப்படியாம செய்யறோம்? எத்தனை முறை மன்னிச்சார? இன்னும் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களா? மனம் திரும்ப மாட்டீங்களா? மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்று தெளிவாக சொல்றாரு. அப்ப கர்த்தரை பின்பற்றணுமா, கர்த்தரை சார்ந்த அவருக்கு சித்தமானதை பின்பற்றணுமா என்பதை தீர்மானம் எடுக்க வேண்டிய முடிவு நம்முடைய கையில அவர் கொடுத்திருக்கிறார். எப்படி ஆதாம் ஏவாள் கொடுத்தாரோ, எப்படி சிம்சோனுக்கு கொடுத்தாரோ, எப்படி இன்னும் அநேக பரிசுத்தவான்களுக்கு
எப்படி விழுந்து போன அநேக பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த அநேகருக்கு. அது மாத்திரமல்ல, யூதாஸ் காரியத்துக்கு ஆண்டவர் எச்சரித்தாரு. யூதாஸ் என்ன ஒருத்தர் என்ன காட்டி கொடுப்பான் எச்சரித்தாரு. அவன் காட்டி கொடுக்கும்போது தடுத்தாரா? தடுக்க மாட்டாரு. நமக்கு தெரியப்படுத்துவாரு. அவர் வார்த்தையை சொல்லுவாரு. அதை யோசித்து பார்க்கணும். அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து என்ன பண்ணணும்? செவி கொடுத்து தீர்மானம் எடுத்து என் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி யோசிப்பை போல நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீது அப்படி தீர்மானம் எடுக்கல. நான் போருக்கு போகணும், நான் யுத்தத்துக்கு போகணும், நான் இங்கே இருக்கக்கூடாது. அவன் தீர்மானம் சரியா எடுக்கல. பச்சைபால் அது வேறவனுடைய மனைவி, வேற ஒருத்தனுடைய மனைவி. அது என்னுடைய மனைவி அல்ல, என்னுடைய பெண் அல்ல. அங்க தீர்மானம் எடுக்க தவறிட்டாரு. விளைவு என்ன? சரியான தண்டனை. கண்டிச்சாரா இல்லையா? மன்னிச்சாரா? கண்டித்தார். ஆண்டவர் தண்டிக்கிற தேவன் தான், அவர் மன்னிக்கிற தேவன் மாத்திரமல்ல. ஆகவே நீங்க யோசிக்காதீங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஆண்டவரை மாத்திரம் யோசிக்காதீங்க. நான் கொஞ்ச காலம் நான் என்ன பண்றேன், இதை செஞ்சுக்கிறேன், அப்புறம் ஆண்டவரை மன்னிப்பு கெடுக்கிறேன். அப்படி இல்லை. அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆகவே ஆமா, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் மேற்கிலிருந்து கிழக்கு வரைக்கும். சூரியன் உதிக்காதுங்க, கிழக்க ஆரம்பிச்சு மேற்கு மறையுதில்ல, அது வரைக்கும் என்ன தவிர வேற ஒரு கடவுளும் கிடையாது, நான் மட்டும் தான் கடவுள் என்று சொல்லி தெளிவாங்க சொல்றாரு. அது மாத்திரமல்ல, நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். இங்க பாருங்க, இப்படிப்பட்ட கர்த்தரை அறியாதிருந்தும் அறிந்திருந்தும் ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான காரியங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்னைக்கு அப்படி பச்சைபாத்தம் ஆண்டவர் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிற நமக்கும் சரி, நமக்கும் சூரியன் உதிக்குது, நமக்கும் மழை பெய்யுது, நம்ம விதைச்சாலும் முளைக்குது. ஆனால் ஆண்டவரை அறியாத மக்கள் விதைக்கிறாங்க, அவங்க விளைச்சலையும் ஆண்டவர் விளைய செய்கிறார். அவர்களுக்கும் சூரியன் உதைக்குது, அவர்களுக்கும் மழை பெய்யுது, அவர்களுக்கும் பலன் கொடுக்குது. தெளிவா போட்டிருக்காரு. இதனால நாங்க ஆராதிக்கிற கடவுள் தான் கடவுள் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க மனம் திரும்பணும். ஆனா இங்க அப்படி ஆண்டவர் போடல. என்ன போட்டிருக்காரு? நீ என்னை அறியாதிருந்தும். இன்னைக்கு ஆண்டவர் அறியாத அநேக மக்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார், பலன் கொடுக்கிறார். உதவின்றது வேற, எல்லாருக்கும் பலன் கொடுக்கிறாரு. அதுக்காக நான் வணங்குற இதான் தேவன், இதான் கர்த்தர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க மனம் திரும்ப வேண்டும். நீங்க சரியான முடிவே எடுக்கல, நீங்க இன்னும் கர்த்தரை அறியல. எங்க ஆண்டவர் யாருக்குமே அவர் நம்புறவங்க மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்லி பச்சைபாதம் பார்த்து செய்யறவர் அல்ல, எல்லாருக்கும் செய்யறாரு, எல்லாருக்கும் சமமா தான் செய்யறாரு. என்ன காரணம்? எல்லாத்தையும் படைச்சது அவர் தான். எப்படியாவது எப்போவாவது மனம் திரும்புவாங்க. தேவன் நல்லவர் என்பதை அவங்க அறிஞ்சுக்கொள்ளணும். தேவன் பச்சைபாதம் பார்க்குறவன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குங்க எதுவுமே கிடையாது இல்லையா? இன்னைக்கு என் மக பவித்ரா, அவளுக்கு மட்டும் தான் செய்வேன், இல்லை ஐசக் என் பையன் அவனுக்கு மட்டும் தான் செய்வேன் அப்படின்னா நான் பச்சைபாதம் உள்ளவன். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, எல்லாருக்கும் செய்கிறார். ஆண்டவரை அறியாத மக்களுக்கும் இன்றைக்கும் அவர் சரியான எல்லாவற்றையும் தேவையான எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கார். அல்லேலூயா. ஆமா, தெரிய மாட்டேங்குது சின்னவரி. ஆனால் நம்ம தவறாக புரிஞ்சுக்கூடாது. ஆண்டரை நம்மளவங்க தான் நடக்க அப்படின்னு புரிஞ்சுக்கூடாது. அப்படி இல்லை. என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். அல்லேலூயா. இங்க ஒளியை படைச்சது அவர் தான், இருளை உண்டாக்குனது அவர் தான், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகி நானே இவைகள் எல்லாம் செய்தேன். அப்போ நீங்க நினைச்சக்கூடாது தீமைகள் வருது, அது யார் படைச்சா? இருளை படைச்சது யாரு? கர்த்தர் நல்லவர் தானே, அவர் ஒளியை மட்டும் தான் படைச்சிருப்பாரு, அவர் நல்லதை மட்டும் தான் படைச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பூமியில இருக்கிற எல்லாமே, ஒளி, இருள், தீங்கு, வியாதி, இது எல்லாமே ஆண்டவர் இல்லாம பூமியில செயல்படவே முடியாது. இதை குறித்து நான் உங்களுக்கு சில விளக்கம் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன், ஆனால் நேரம் பத்தாது. பாருங்க, இப்போ இன்னைக்கு ஆகாயங்கள் நீதியை பொழியுதா? நம்ம இந்த நிலத்தையும் இந்த உலகத்தையும் எவ்வளவோ கெடுக்கிறோம். என்னைக்காவது ஆகாயம் அது மேகம் தராமல் இருக்குதா? என்னைக்காவது மரங்கள் இந்த காற்றை சுத்தப்படுத்தாமல் இருக்குதா? தன்னால் அந்த மழை பொழியாமல் இருக்குதா?
எல்லாமே ஆண்டவர் சொன்னது போலவே, வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்களே நீதியே பொழிய கிடவுது. இன்றைக்கும் அநேக கற்கள் பூமியை நோக்கி வந்துடும். எங்க பெரியமா அடிக்கடி சொல்லுவா, முன்னால சின்ன வயசுல இருக்கும்போது பூமியில ஒரு கல் உள்ள போதுன்னு சொன்னாங்களாம். அந்த கல் விழுந்தா பூமி அழிஞ்சிரும் சொன்னாங்களாம். அந்த கல் விழுந்து அழிஞ்சிரும் அப்படின்ட்டு அவங்க வச்சிருக்கிற காசு எல்லாத்தையும் கொடுத்து அவங்க வச்சிருந்த ஆடு கோழி எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டாங்களாம். நாளைக்கு அந்த கல் விழுந்துரும், நம்ம பூமி அழிஞ்சிரும், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் நினைச்சதை சாப்பிட்டு இருக்கலாம்னு சொல்லி நிறைய பேருக்கு காசுல ஏதோ வித்துட்டாங்க. உங்களுக்கு வச்சிருந்த ஆஸ்தியில வித்துட்டாங்களாம். அப்படி பார்த்தா பூமி அழியல, அந்த கல் அந்த கற்கள் வந்து பூமியில விழல. அப்போ இன்னைக்கு நிறைய கற்கள் பூமியை நோக்கி வருது, அதை வேற ஒரு கிரகம் இழுத்துருது. என்ன காரணம்? ஆண்டோடைய படைப்பின் செயலாற்றல், ஆண்டோடைய வார்த்தையின்படி படைக்கப்பட்டபடியே இன்றைக்கும் பூமியில் ஆகாயங்கள் எல்லாமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இல்லைன்னா என்னைக்கோ மேலேருந்து நட்சத்திரம் உழுது, அது உழுது, இது உழுது, பூமியில் விழுந்து பூமி அழிஞ்சிருக்கும். அப்போ அதுக்கு சயின்டிஸ்ட் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அது சயின்டிஸ்ட் ஒரு பேர் வச்சுக்கலாம், ஆனா செயல்படுறது ஆண்டோடைய திட்டத்தின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு பூமியில அநேக நீதிகள் செயல்படுது, நம்ம அறியாமலே அநேக விதமான நீதிகள் சட்டங்கள் செயல்படுது. இது எல்லாமே ஆண்டோடைய சித்தத்தினால்தான். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா துன்மார்க்கமா இஷ்டத்துக்கு வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனா இன்றைக்கு ஒரு பூமியை ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு நீதியோடு செயல்படுது அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் மனுஷங்க கிடையாது, ஆண்டோடைய தீர்மானங்கள், ஆண்டோடைய திட்டங்கள். அடுத்தது ம் 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 பாருங்க, இது ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. நீங்க நினைக்கலாம், நான் ஜெபிக்க வாழ்க்கை மாறல, அது மாறல, ஆண்டவர் இப்படி நடக்குது, இது செய்யல, இப்படி சொல்லி நீங்க ஆண்டவரை பார்த்து யாராவது வழக்காடுவீங்களா? அப்படி வழக்காடுறீங்கன்னா உங்களுக்கு ஐயோ. நீங்க இருங்க, நீங்க களிமண்ணா இருந்தீங்க, ஒரு மண்ணு ஓடா இருந்தீங்க. ஒரு களிமண்ணா இருந்த நம்மளை எடுத்து வணைந்து அழகான ஒரு மூக்கு, அழகான மீசை, அழகான கண்ணு, அழகான மூக்கு, இல்லையா, அழகா ஒரு உருவம் கொடுத்து இன்னைக்கு மனுஷனா நான் ஊழித்து போகும்போது அதான் சொல்லுவேன். இன்னைக்கு எத்தனையோ மிருகம் இருந்துச்சு, புழு, பாம்பு, பூச்சி, பள்ளி, பூரா, தவளை, இப்படி எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது. அப்படி நம்மளை படைக்காம அழகா அவர் சாயலில் படைச்சிருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணுமா? என்ன ஏன் படைச்சிங்க, எனக்கு ஏன் இதை செய்யல இருக்காங்க. அதான் சொல்றேன், இப்படிப்பட்ட கேள்வி கேட்குறவங்களுக்கு ஐயோ. ஐயோன்னா ஐயோ இல்லை, ஐயோ அப்படி இல்லை, ஐயோ ஐயோ பாவம். ஏன்? உங்களை அழகா கர்த்தர் படைச்சிருக்காரு, வேற எத்தனையோ விதமான காரியம் இருக்குது. படைக்காம தான் நீங்க மண்ணா இருந்திருப்பீங்க, இருந்தா என்ன பிரயோஜனம்? அப்படிப்பட்ட உங்களை இன்னைக்கு அழகான ஒரு மனுஷியா இந்த நாட்கள்ல வச்சிருக்காரு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு காலத்துல இதுவரைக்கும் எந்த மனுஷங்களும் வாழ்ந்தது கிடையாது. நல்ல ஒரு வாழ்க்கை, அதுவும் நம்ம வாழ்க்கைலாம் ரொம்ப நல்ல வாழ்க்கை. நம்ம காலத்துல இன்னைக்கு பசங்க நிறைய விளையாட்டு நிறைய விதமான விளையாட்டுகள் இல்லை. நீங்க பசங்க போன்ல அடிமையாகி போன்ல சிக்கி அங்க வாழ்க்கையில பல விஷயத்த பார்க்கல. ஆனா நாங்க வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா கரண்ட் இருக்காது, டிவி இருக்காது, ஆனா நிறைய விளையாட்டு இருந்துச்சு, நிறைய சந்தோஷமான காரியம் இருந்துச்சு. அப்போ இந்த காலத்துல நம்மளை படைச்சிருக்காரு இல்லையா, இந்த காலத்துல நம்மளை மனசுல வச்சிருக்காரு. அப்போ இதுக்கு இப்படி நம்மளை படைச்சிருக்கிற ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தணும். நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கைய அந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்களேன், கிபி இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்களேன், கிறிஸ்தவரை வாழ முடியாது, இயேசு விசுவாசிக்கிறேன்னு வாழ முடியாது. இன்னைக்கு நினைச்சா பாட்டு பாடுறோம், நினைச்சா சர்ச்சுக்கு சபை கூடுறோம் இல்லையா, ஊழித்து போறோம், எல்லாம் என்ன பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆண்டவர் நன்றி செலுத்துறோம், பாட்டு பாடுறோம், எல்லாம் கேட்கறோம். இன்னைக்கு எத்தனையோ மெசேஜ் போன்ல கேட்கறோம். எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு ஆண்டவர். அப்போ நல்ல ஒரு வாழ்க்கை ஆண்டு வச்சிருக்காரு. இதை நம்ம பிடிச்சுக்கொள்ளாம தீங்கான சில காரியங்களை பிடிச்சிட்டு நமக்கு நன்மை எவ்வளவு நடந்திருக்கும். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நன்மையான காரியம் செஞ்சிருப்பாங்க. நம்ம அம்மா, மனைவி, பிள்ளைங்க, இல்ல கணவர் எத்தனையோ நல்ல காரியங்கள் செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். சில கெட்ட காரியம் இருக்கும், அதை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு எனக்கு, இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு என்று சொல்லி இதே யோசித்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டரை பார்த்து கேள்வி கேட்கிற அநேகர் உண்டு. அப்படி கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. என்ன காரணம்? மண்ணோடு கொத்தா இருந்த நீங்க, ஒரு மண்ணோடு கொத்தா இருக்கிற நம்மளை படைச்ச ஆண்டரை பார்த்து கேள்வி கேட்கலாமா? ஆண்டர் அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு கேட்கலாமா? கேட்கவே கூடாது. அடுத்த வசிங்க. நீங்க ஸ்வேதா ஒரு கிளேல ஒரு பொருள் செய்யற, ஒரு கிளே எடுத்து ஒரு பொருள் செய்யற. அந்த பொருள் ஒன்ன பார்த்து ஸ்வேதா என்னடி என்ன இப்படி பண்ற அப்படின்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? என்ன கிளே போ,
திரும்ப அதை பிச்சிட மாட்டேன். என்ன பார்த்து கேட்குறியா? நானே சும்மா கடையில் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொன்ன பார்த்து அழகா ஒரு பொருள் செய்யலாம் பார்த்தா என்ன பார்த்து கேள்வி கேட்குறியா? அது ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு களிமனா இருந்த நம்மளை ஆண்டவர் அழகா ஒரு மனுஷனை படைச்சிருக்காரு. அப்போ ஆண்டவரே என்ன எதுக்காக படைச்சிங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு ஆசையா இருக்கீங்க அப்படின்னு கேட்க வேண்டிய நம்ம ஆண்டரை பார்த்து என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க, என்ன ஆண்டவர் அப்படி பண்ணிட்டீங்க, என்ன இப்படி செஞ்சுட்டீங்க இப்படி கேட்டீங்கன்னா யோசித்து பாருங்களேன். ஆமா, அப்போ தகப்பனை பார்த்து, நம்மளை பெத்த தகப்பனையும் தாயையும் பார்த்து என்ன ஏன் அப்படி பார்த்த, என்ன ஏன் அப்படி பார்த்த அப்படின்னு சொல்றவனுக்கு ஐயோ. அப்போ நம்மளை படைச்ச ஆண்டவரை பார்த்து கேட்குறவங்களுக்கு நமக்கு ஐயோ. ஆகவே நம்ம பெற்றோரை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்படிப்பட்ட வார்த்தையை கொடுத்து நம்ம கேட்கக்கூடாது. நம்ம படைத்த ஆண்டவரை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கேட்கக்கூடாது. என்ன காரணம்? நாம் ஒரு ஓடா இருக்க வேண்டிய நம்ம, களிமனா இருக்க வேண்டிய நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக ஆண்டவரை உயர்த்துகிற தேவனை அறிந்த ஒரு மனுஷனா வச்சிருக்காரு அப்படின்னா பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம். இப்படிப்பட்ட மகிமை இங்க மாத்திரமல்ல, இங்கே உள்ள மகிமையை சந்தோஷமா இருக்கிறோமே, இதை காட்டிலும் பரலோகத்துல 1000 வருஷம் அரசாட்சியில தேவனோடு வாழ போகிறோம். அங்க மகிழ்ச்சி மாத்திரமே இருக்குது. அப்போ இந்த உலகத்துல உபத்திரம் இருக்கும், இந்த உலகத்துல பாவம் நிறைஞ்ச உலகம் தான். இங்க அநேக துன்பமான கஷ்டமான அநேக காரியம் இருக்கும். இருந்தாலும் இதுலயும் அவரை நாம் தீர்மானித்து, அவர் சொன்ன காரியத்தை தீர்மானித்து எடுக்க வேண்டிய முடிவு நம்முடைய கையில் ஆண்டு கொடுத்திருக்காரு என்பதை நாம் மறக்காதபடிக்கு தொடர்ந்து இதை குறித்து நாம் வரும் நாட்கள் தியானிப்போம்.